பிரைஸ் த லார்ட் ஹalleluya சோத்திரம் 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 கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஜூலை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிறார் நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திரம். நேற்று முழுவதும் எங்களை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ராஜா. நேற்று முழுவதும் எங்களை காப்பாற்றின கிருபைக்காக நாங்கள் துதிக்கிறாண்டவர் உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையில் நிறைய எங்களை ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்காக நன்றி அப்பா. நேற்று ராத்திரி நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நாங்களும் துதிக்கிறாண்டவருமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறப்பா. இன்று காலை வேளையில் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்று சிறக்க பண்ணி நடத்த போறோம். கிருபைக்காக சோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உண்மை துதிக்கிறப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். உம்முடைய தெய்வம் இன்றும் என்றேக்கும் உள்ளது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவர், உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உண்மை போல வேறு ஒருவரும் இல்ல ஆண்டவரே. நீரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். உண்மை துதிக்கிற ஆண்டு உம்முடைய சட்டை நிழலிலே எங்களை பாதுகாக்கிற உம்முடைய கிருபைக்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறப்ப. இதுவரை எங்களை காப்பாற்றின கிருபைக்கு நன்றி ராஜா. எந்த கதவை ஹாலலிய எந்த தீமைக்கு எங்களை விட்டு கொடுக்காமல் ஆண்டவரே, நீரே எங்களை காப்பாற்றின கிருபைக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீரே எங்களை கதவை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரப்பா. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஹalleluya. சோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றியோட சோத்திர ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 1வது வசனம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரே கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நாம் ஒன்றாய் சேர்ந்து ஒரு மனமாய் ஐக்கியமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. யாரும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நம் கவனமாக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு மனமாய் இடத்துல கண்களை ஏறெடுக்கும்படி ஜெபிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி. ஒவ்வொரு மக்களையும் கரத்திலே அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. வழிகள் திறக்கப்படட்டும். எந்த விடுதலை மக்களுக்கு தேவையாக இருக்கிறதோ, எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாரோ அது மேல் கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று காலை வேளையில் ஆமன் அந்த காரியம் அவசரமாய் நடந்துதான் ஆகணும். அப்படி தேவனிடத்திலே கதை வேண்டிக் கொள்கிறவர்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த விஷயத்தின் மேல் கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. டாக்குமெண்ட்டுகள் கிடைச்சுதான் ஆகணும். ஆமீன். அப்படி கட்டாயம் சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த டாக்குமெண்ட் கிடைக்கட்டும் ஆண்டவரே. விடுதலைகள் நடக்கட்டும் அப்பா. அற்புத வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹalleluya. மெடிக்கல் டெஸ்ட் ஃபெயில் ஆகியிருக்கிறவர்கள், வேலைக்கு வேண்டி மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி இருக்குது, ஆனால் ஃபெயில் ஆனது மூலமா அந்த வேலை கிடைக்காமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேலைக்கு ஏறும்படியாக அந்த மெடிக்கல் டெஸ்ட் பாஸ் ஆகட்டும் ஆண்டவரே. வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. வெளிநாட்டுக்கு போய் ஆமன் எக்ஸாமுக்கு எக்ஸாம் எழுதி ஆனால் ஃபெயில் ஆனது, அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் மட்டும்தான் அந்த வேலை கிடைக்கும். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் அந்த எக்ஸாம் பாஸ் ஆகட்டும் ஆண்டவரே. ஆமீன். எந்த வேலைக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்கிறோம் அந்த வேலை அவருக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் நீங்க போகட்டும் அப்பா. எல்லா பண பிரச்சனைகளும் மாறட்டும். எல்லா நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். ஆரோக்கியம் உண்டாகட்டும். கர்த்தருடைய சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பல்லு சம்பந்தமாயிருக்கிற பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். பல்லுக்கு வந்திருக்கிற இன்ஃபெக்ஷன் இப்போது குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. கால் விரல்கள் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குது, அவன் நடக்க முடியல, செருப்பு அவன் ஷூஸ்
ஊசி போட முடியல, அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்போது குணமாகட்டும் அப்பா, அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆமீன். வீடை ஆமீன் கட்ட ஆரம்பித்ததை பாதி வழியில் நிற்கிறது ஆண்டவரே, அதை கட்டி முடிக கர்த்தருடைய கிருபை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும். ஆமீன். தேவைகள் சந்திக்கப்படட்டும், பண சம்பந்தமாய் தேவைகள் சந்திக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். அப்போ வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதித்தாட்டே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, பெரிய ஒரு ரிவைவல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஊழியங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நாளை நடக்க போகிற திருச்சபையின் ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அற்புதமாக மாற்றும் ஆண்டவரே. ஆமீன். கர்த்தருடைய அற்புத கிரியைகள் வெளிப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வருவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். நாளை காலையிலே 8:15 கர்த்தருடைய சித்தமான நம்முடைய திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிக்கும். கரெக்டான நேரத்திலே கடந்து வாருங்கள். அன்புடன் நீங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்துக் கொள்கிற கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமீன். இன்று காலை வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் எதுன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 1 அதோட 3 தெரிஞ்சதான ஒரு வார்த்தை தான். ஹல்லேலூயா. ஸோ நாம் அதை தியானிப்போம். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, அவன் என்கிறது யாரு? ஸ்தோத்திரம். அதோட 1 வாசிக்கும் போது, துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் அவன் பரியாசக்கார் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிற நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மனுஷன் என்றது. ஸோ இப்படிப்பட்ட ஆமீன் ஒரு மனுஷன் எப்படி அவன் ஒருபோதும் எந்த துன்மார்கருடைய ஆலோசனையில் நிற்க மாட்டேன், நடக்க மாட்டேன், பாவிகிட வழியில் நிற்க மாட்டேன், பரியாசக்கார் உட்கார இடத்துல உட்கார மாட்டேன். ஸ்தோத்திரம். அவர் எப்போதும் கர்த்தருடைய வசனத்தில் தியானமாயிருந்து அதில் கவனமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே ஆமீன் தியானித்து கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட மனுஷன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமீன். அந்த மனுஷனை பற்றி தான் இங்கே எழுதியிருக்கிறது. அந்த மனுஷன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டிருக்கும். தன் காலத்தில் தன் கனியே தந்து அவன் இலை உதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல இருப்பான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்துக்குள் நீங்கள் அதை தியானிக்கணும். கர்த்தருடைய வசனத்துக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அது ஆமீன் இரவும் பகலும் நீங்கள் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதனுக்கு என்ன இருக்கும்? அவன் உயர்ச்சி வரும். ஹல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம். அவன் எப்போது கனியை கொடுக்கும். ஹல்லேலூயா. அது ஆமீன் இலை உதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா. ஆமேன். எப்போதும் எல்லா காலத்திலும் அந்த மனிதன் அவன் ஒரு பலன் கொடுக்கிற ஒரு கனியை கொடுக்கிற ஒரு மனுஷனாக இருப்பான். ஒரு இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆமேன் ஹல்லேலூயா நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது அது தானே ஆமேன் வந்தது கிடையாது, யாரோ அவரை நட்டது மாதிரி. ஸோ நம்மையும் அப்படி என்ன செய்வார்? கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் தியானமாக இருக்கும் போது, கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் போது, கர்த்தருடைய வசனத்துக்குள் நாம் சந்தோஷமாக இருக்கும் போது, கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? அந்த நீர்க்கால்கள் ஓரமாய் அந்த இடத்துல கர்த்தர் நம்ம நடுவார். ஹல்லேலூயா. நாம் அங்கே நடப்பட்டு ஆமீன் கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு நாளும் அதே ஆமீன் ரிசீவ் பண்ண கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமீன். பிரியமானவர்களே, எந்த காலத்திலும் எந்த ஆமீன் ஹல்லேலூயா வறுமையும் வராதபடி கர்த்தர் உங்களை நடத்தும், கர்த்தர் உங்களை வளர்த்தும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமீன். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாவத்துக்கும் ஆமீன் நீங்கள் போகாமல், எந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்காமல் அதை எல்லாத்தை விட்டு விலகி கர்த்தருடைய கிருபையிலே வாழுங்கள். கர்த்தருடைய வசனத்திலே தியானமாயிருந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஹல்லேலூயா வழிகளை நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லணும், நான் ஒருபோதும் ஆமீன் துன்மார்கருடைய ஆலோசனைப்படி நடக்க மாட்டேன், பாவிகிட வழியில் நான் நிற்க மாட்டேன், பரியாசக்கார் உட்கார இடத்துல போய் நான் உட்கார மாட்டேன். அப்படி நீங்க உங்க உள்ளத்தில் ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எடுக்கிற ஒரு தீர்மானம் தான், நம்ம எடுக்கிற தீர்மானம் தான். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இந்த எதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு நாமே உள்ளத்தில் தீர்மானித்து ஹல்லேலூயா நாம் ஃப்ரூட்ஃபுல் ஆகிறதுக்கும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் அப்படியே நாம் ஒரு முடிவெடுத்து
எடுத்து கர்த்தருடைய வழிகளில் நான் நடந்தீங்கன்னா நான் எப்போதும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். கர்த்தருடைய வசனத்தை நான் விரும்பி எப்போதும் அதை தியானிப்பேன். ஹல்லேலூயா. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இந்த உலகத்தில் வாழுகிறவர்களை போல உலகக்கார போல யாயிருக்காமல் நீங்கள் ஹல்லேலூயா ஒரு வித்தியஸ்தனா தேவனுக்கென்று நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போது நீங்கள் ஆமென் எல்லா வழிகளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முயற்சியும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபையை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலே மணலைப் போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.